கடன் இவங்க வாங்கி வச்சுட்டு போன கடன் எவ்வளவு தெரியுமா? 4.57 லட்சம் கோடி. சரிங்களா? அதுக்கு வட்டி 37,586 கோடி ஒரு ஆண்டுக்கு. 5 ஆண்டுக்கு இந்த அரசு கட்டிய வட்டி மட்டும் 1.88 லட்சம் கோடி. அப்ப இவங்க வாங்கின 4.57 லட்சம் கோடி அசலு, அதுக்கு கட்டின வட்டி 1.88 லட்சம் கோடி. இந்த ரெண்டையும் கூட்டினா 6.45 லட்சம் கோடி. இதை கழிச்சீங்கன்னா தமிழ்நாட்டோட மொத்த கடன்ல திமுக வாங்கின கடன் எவ்வளவு தெரியுமா? வெறும் 2.85 லட்சம் கோடி. எத்தனை நாட்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த 2.85 லட்சம் கோடியிலையும் நீங்க சொன்னீங்கல்ல 11 மருத்துவக் கல்லூரிகள் நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த 11 மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வாங்கிட்டு வந்தோட போயிட்டீங்க. அதுக்கு உட்கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்தையும் இந்த அரசு தன்னுடைய நிதியிலிருந்து செலவிட்டிருக்கிறது. அதனால ஏற்பட்ட கடன் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். நீங்க வாங்கின கடனுக்கு கட்டின வட்டி 1 லட்சம் ரூபாய் மாச சம்பளம் வாங்குறவனுக்கு 20,000 ரூபாய் கடன். அப்படி வச்சுங்க. 25,000 ரூபாய் மாச சம்பளம் வாங்குறவனுக்கு 20,000 ரூபாய் கடன். இந்த ரெண்டும் ஒண்ணா? ரெண்டு வேற வேற. உத்தரப்பிரதேசத்தினுடைய டெட் டு ஜிடிபி ரேஷியோ என்னங்கிறத எடுத்து பேசுங்க. நான் ஒன்று சொல்றேன், எல்லாருக்கும் எளிமையாக புரியுற மாதிரி கூட சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஒரு 2 வீலர் வாங்க போறோம்னா கூட நான் போய் 2 வீலருக்கு லோன் கேட்டவொன்னு தரமாட்டான். முதல்ல என்ன கேட்பான்? உன் ஆதார் கார்டை கொடு, உன் பேன் கார்டை கொடு, உன்னோட சிபில் ஸ்கோர் என்னன்னு கேட்பான். ஒரு மாநிலத்துக்கும் ஒன்றிய அரசு, நீங்க ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய அரசு ஒரு நிதி குழுவை வைத்திருக்கிறது, நிதி ஆணையம். அது பரிந்துரைக்கும் ஒரு மாநிலத்தினுடைய மொத்த வரவு எவ்வளவு, மொத்த செலவு எவ்வளவு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதை தாண்டி கடன் வாங்க கூடாதுன்னு அவன் ஒரு தீர்மானத்தை வச்சு கொடுப்பான். அதுக்கு மேல மாநிலம் நினைச்சாலும் கடன் வாங்க முடியாது. தமிழ்நாட்டில் அது எத்தனை பர்சன்டேஜ் தெரியுமா? 28%. தமிழ்நாட்டினுடைய கடன் அளவு என்ன தெரியுமா? 26%. கட்டுக்குள் இருக்கிறது. என் வார்த்தை அல்ல சகோதரி, நிர்மலா சீதாராமன் அம்மையார், உங்களுடைய அம்மையார் சொன்ன கருத்து.